சினிமாவில் பாடிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் ஆத்தா கொஞ்சம் பெத்த நேரம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன் அடிக்கினேன். துபாயில் பாடிக்கிட்டு இருக்கேன். போன வைடான்றேன். அவன் துபாயில் இருக்கேன். நான் இன்னும் இந்த சிங்கமுனாடியை தாண்ட முடியாதா? எப்படி தாண்டுவேன்? வலது பக்கம் ஏமே காலே தூரே புத்துரு எப்படி தாண்டு? இதே நல்லா இருக்கா? அங்க ஓனாத்தே அதிக காசு தருவாங்க. அப்பத்தானே என்ன ஏழை வேலையை காப்பாற்ற முடியும். நாடகத்துல போட்டு அழுகுதிய. ஏய் சும்மா இருக்கிறேன். கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தா நான் 100 கிராமத்தை தத்தெடுத்து வளர்த்துட்டு போயிருவேன். காசு மயிர் காசு. மனசுக்கு நல்லா இருப்பேன். வந்தார் சாமியார். முதல்ல நாடக உலகத்துல எங்க பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், எங்க ஐயாக்களுக்கெல்லாம். வள்ளிதர்மன் நாடகத்துல வள்ளிகளுக்கு தர்க்கத்தை புராணம் இதெல்லாம் பேசுறாங்கல்ல இப்பெல்லாம் வள்ளி நாடகம். இதை முத உண்டு பண்ணவர் யாருன்னா, சின்ன வயசுல என்னை நாடக உலகத்துக்கு கூட்டு போய் இப்படித்தாண்டா பேசணும் எங்க வாத்தியாருக்கு அப்புறம் சொல்லி கொடுத்தவர் எங்க தாத்தா. வருச்சூர் பழனியப்பனை சந்திச்ச வேணாம். அவர் செத்து போயிட்டாங்க. இந்த வந்தால கேட்கறதுக்கு சொல்லி வாயமுள்ள சாம்பா மாத்திட்டேன். ஏன்டா அதுக்கப்புறம் அள்ளி நகரம் ஆதிநாராயண சந்திச்ச வேணாம். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க. நீ வெத்தலை ஓடு ஒன்னே கொண்டுருவேன். புதுக்கோட்டை ஒரு கேள்வினா ஒரு பதில் இருக்கும். ஒரு கேள்விக்கு 5-6 பதில் சொல்லுவார். அது அத்தனையுமே அந்த கேள்விக்கு சார்ந்தது மாதிரி இருக்கும். இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்துட்டு இருக்கார். புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்த எங்க அண்ணன் முத்தப்பாவை சந்திச்ச வேணாம். அவனை செத்துட்டாருமே. இருப்பா ஒவ்வொரு கேதமா கேட்டு வரேன். புரட்டா சூரி திரைப்பட நடிகர் எல்லாத்துக்கும் தெரியும். எங்க அண்ணன் அவருடைய சொந்த மாமா அஞ்சரக்கட்ட ஆறுமுகத்தை சந்திச்ச வேணாம். அவனும் செத்துட்டாருன்னு. நாடகத்துக்கு வந்து கேதத்துல பேசப்படாதா? நீ சொல்லும் போது எனக்கு வருஷம் பலமா இருக்கு. வெத்தலையை போட்டுக்கிட்டே வேணாலும் எச்சிய கேன்ல திருப்பி மூடி வைப்பானா? இன்னும் கூட கொள்ள கழிச்சேன். அது ஒரு ஊர்ல பெரிய சண்டையாகி போச்சுக்க. நீ வெத்தலையை புடிச்சு துப்பி உள்ள நிறைஞ்சு கேனை டைட் பண்ணி பின்னாடி போக முடியாம நிறைச்சி வச்சுட்டேன். எனக்கு அம்புலி பூடுக்கு வந்த ஒரு இலவட்ட போய் சரியான போதை. சார கேட்டிருக்கேன். எல்லாரும் இங்க ஓட்டலைன்ட்டாங்க பிளாக்ல. எச்சி மேல எல்லாம் பட்டணும்னு ஒளிச்சு வைக்கேன். அவன் பார்த்துட்டேன். சருப்பத்துல கலந்துருப்பேன் போல சரக்க ஒளிச்சு வைக்கிறான்ட்டு. இவங்க எங்கிட்ட வாசிக்கும் போது எடுத்து கடலாம் குடிச்சுட்டே அவன் ஒரு வீச்ச மரத்தவன் குடிச்சு விட்டு 2 பேரும் பேரம் பேசிக்கிறாங்க. அவன் கேட்கிறேன், பாட்டுல இந்த சரக்கை குடிச்சேன் போதை ஏறலையே ஏன்னு கேட்டேன். இவன் உன்னையால படிச்சுன்னா சரக்கு இல்லை என் வெத்தலை எச்சின்னு சொன்ன உடனே அவன் வெட்டிட்டேன். வெட்டி இழுத்து 108 வந்து உங்களை வச்சு சிச்சுக்கப்பா வெக்கமாயிடலாம். இப்போ வந்து நாடகம் பார்த்தீங்களா? முடியெல்லாம் அழகா இருந்திருக்குமே. பேருக்குள்ள வச்சு எடுத்து வந்தேன். முட்டேன். என் நண்பர் ஐயா ஒரு செந்தில்குமார் அருமையா பாடுறா. பாடு நல்லா பண்ணாரா? இது என்ன இந்த கூடத்துக்கு இப்படி வாங்க? நேரத்தை ஆளே இல்லை 60 வாட்டு வாங்க. பெருசா பேசுறேன் சிங்கியா. அவன் உடம்புல பிரஷர் சுகர் இல்லைடா. ஆனா இவளெல்லாம் இலங்கை கொண்டு போவேன். கப்பல்ல மட்டும் நிப்பாட்டி தண்ணியை பார்த்து பாடுறான்னா 69 வாட்டு பாடி இழைச்சிக்கிறேன். நண்பன் ஆனா வேசத்துக்கு சேம. எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ எப்ப வருவாரோ இந்த சாமி. அவன் வருவார் சாமி வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவல்காரே நாமும் எதிர்பார்த்து நிற்கின்றேன். காவல்காரே அப்பா இந்த பிரைத்தினி வேலையா அப்பான்னு என்னம்மா ஜாதி வச்சா? ஆயிரம்
என்ன கொடி தானம்மா பிரசவத்துல பறக்கிற உள்ள தொகுள் கொடி தானம்மா ஒடுகுற வந்து ஓட கொத்தமையா ரெண்டும் மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு விழுந்தா என்னவாக எண்ணி பாரு பாண்டிய நாட்டு மீனாட்சி அந்த காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி மணந்ததற்கு கோடி சாட்சி காதலும் வேதமம்மா கண்டாய பாடமம்மா ஊரெல்லாம் தாழ் போதும் உல்லாசராகமம்மா கல்யாண பூக்கள் ரெண்டு கண்ணீரில் மிதக்கிட்டு கதம்படி ஆண்டவன் சிமக்கருள ஓடுறான் ஒடுகுற வண்டி ஓட்டு கதமையா நண்டம் மாட்டு ஒன்ன விட்டு ஒன்ன விழுந்தா சாணி ஓடும் கேட்டோம் பாடு வண்டி மாடு சாணி போடுதா வரி சரியா பாட மாட்டான் எந்த வரையும் அப்படியே வர மாட்டான் நம்ம வாழ்க்கை எந்த பாடம் வாழ்க்கை வளர்கே தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துகிறேன். ஏன் அதை பூச்செடி வச்சிருக்கியா வாழ்க்கை வளர்கே ஓம் விஷ்ணேஸ்வரா நெய் எடுத்துட்டு வாங்கோ யாகத்துக்கு போவியா சரி வாங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் நல்லா இல்லாட்டா குடுக்க சேர்த்து விட போறியா செந்தில உனக்கு எனக்கு ஆகாது உன் ஏரியா பொண்ணமராது இல்ல 70 பேரை செட் பண்ணி என்னை கேவலப்படுத்தி வச்சு முன்னாடி உட்கார வச்சு தம்பி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தம்பி யாருன்னா எனக்கு முன்னாடி பிறந்தவன் அண்ணன் அவனுக்கு முன்னாடி பிறந்தவன் தம்பி நீங்க நான் நடுவில் வந்தேன் இந்த மிச்ச பேர்ல இதெல்லாம் கொஞ்சம் பேரெல்லாம் பிளாட் பாத்துல வந்தேன் ஏய். தேவையில்லாத அம்மாவுக்கு நடுவுல பிறந்தேனா? நீ எப்படி பிறந்த? நடுவுல தானே பிறந்த? ஆமா அவங்க எதுல பிறந்தாங்க? அவங்க இதுல எதுல? பெரியாஸ்பத்திரியா? முகட்டுல அரை வாங்கிடுவேன். முழுசா கொடுங்க பெரிய குடும்பம் போந்துடுறாரா? பேசுங்க சரியா பேசுங்க. எல்லாம் என்ன செய்ய உங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சதுனால எல்லா ஏய் ஊர்லயும் எல்லாம் தெரிஞ்சவனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்பா எதுவும் தெரியாதுன்னு தோதிக்கு வர முடியாது எல்லாம் தெரிஞ்சவனுக்கு உலகத்துல எல்லாம் நான் எதுவும் நாடகத்துல பாப்போம் போடும்போது நீ சீமக்கரை வெட்டி மூட்டை ஏய் போடுவ. நான் நாடகத்துக்கு வரும்போது நீங்க என்ன தெரியுமா? ஆ. உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்க வந்திருக்காரு பிறகு திரி பையில எவன்டா எழுதி விட்டுவேன் இது யாரு இது? இரவுல தூங்குற நடக்கிற சின்னம்மா மகன் கடைசி பெரிய தம்மா கல்யாணம் பண்ணிருக்கேன் ஏய் சின்ன மாமன் பெரிய தாமரை ஆமா. கிட்ட கொடுக்குறோம். நீ அதுல சேர்ந்தா வேற எங்க அத்தை வேறு பெரியத்தா பெரியத்தா. இந்த அவர்தான் மச்சான் ஊரப்பணம் போட்டு வர்றாரு சரி பேசுவோம். எல்லா விஷயத்தையே நீங்க பேசலாம். ஆமா. எது பேசாலும் பேசுறீங்களா? எதுனால பேசலாம்? மண்ணால் ஆனது மகாபாரதம் பெண்ணால் ஆனது ராமாயணம் 5 வயசு அண்ணன் தம்பி 10 வயசு பங்காளி அப்படி பேசுங்க. என்ன அந்த அந்த தம்பி பார்த்து இந்த பங்காளி இது யாருக்கு தெரியாது? இது யாருக்கு தெரியாதா? யாருக்கு தெரியாதா? இதான் தெரியாத பேசுங்க. அந்த தம்பி பார்த்து இந்த பங்காளி போடா நீ எதுக்குடா வந்தியா ஒரு கிரகத்தையே அடக்கி உலகையே கிடைச்ச மாதிரி உன்னை யாரா ரெண்டாவது கிரகம் வேற வந்துட்டு போகுது. என்ன வேணா பேசுவான் ஏய் என்ன தெரியும் எல்லாமே பேச முடியாது உன்னால. எல்லாம் தெரிஞ்சனாலதான் ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கேன் எதையுமே பேசணும்னா நீ ஏன் பேசலாமா? உனக்கு ஏன் வேறது பயப்படியா உனக்கு எல்லாமே பேசணும். நீ கேள்வா எல்லாமே கேள்வி கேட்டுப்புங்க சொல்ல முடியாத சுத்து குரு அப்படி பேசியா? இப்ப ஒரு கேள்விக்கு 7 பதில் சொல்லுவேனா ஏய், சொல்றாங்க இடியா போச்சு தூக்கிட்டாரே ஏய், அவன் இடையில வந்துட்டு இருக்கான். அவனுக்கு எல்லா விஷயம் தெரியுமா? எல்லாமே இருக்கு. இடையில எல்லாமே இருக்கு. தங்கடியே இடையில காசை படைச்ச ஆண்டவன் கவடத்துல வச்சிருக்காங்கிற மாதிரி தான் உன் கதை இருக்கு. போயிடுறா. ஐயா என்னையோட அதிகமா படிச்சாரு அதே லூசு கொடுத்துருவேன் அதிகமா படிச்சா அப்புறம் அப்படித்தானே. அம்மா பூரா மண்ட பூரா மூளை. சரிங்க நல்ல விஷயம். இது என்ன இடம்? இது என்ன இடம் மூல டேய், டேய், டேய். ஏய், 2 பேரும் அரை வாங்கிட்டு போறீங்களா? வேலிமலை சார் அப்படி பேசுங்க. வேலிமலை சார்னு பேர் வர காரணம் அவங்க வச்சிருப்பாங்க வந்துருச்சு வரும்போது தாரம் விழுந்துச்சுடா. தம்பி 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 போங்க தம்பி கூட்டடி அடிக்க போறேன் உன் சம்பளத்தை எடுத்துட்டு மரியாதையா போயிடுறா. துணி துளைச்சாரா முண்டை சரிங்க நல்ல விஷயமா பேசுவோம். கசடத போற வள்ளினம் வள்ளினம் எங்க நம்மனே இடையனம் அரை வாங்குற என்ன சாதனைக்கு சாமியார் ரவுடியா ஏதோ எப்படி பேசணும் தெரியுமா தெரியாதா? கசடத போற வள்ளினம் எங்க நம்மனே வெள்ளினம்
அப்புறம் இடையினம் நீ சுதாரிப்பா தூக்கத்தோட இருக்கியான்னு செக் பண்ணு. அப்படியே பிரிச்சு போயிடலாம். ஆமா. எரள வளல இடையினம் இடையணும். நேர் தேமா நெல்லிநீர் நீர்நிலை கூவிடம் நெல்லிநீர் கரிவிடம் ஊரா கம்பெனியா ஆனா ஒரு கப்பா கொடுங்க போடா ரெண்டு பேரும் போங்கடா போங்கடா. கேள்வி கேளுங்க. எல்லா கேள்விக்கும் நீங்க பதில் சொல்லுவீங்க. சொல்லுவேன். உங்கள்ட்ட கேட்கறத காட்டலாம் அந்த கேள்வி அவன்கிட்ட கேட்கலாம்ங்கிற எண்ணம் எனக்கு இருந்தாலும் பாருங்க, இப்ப நீங்க இருக்கிற பகுதி சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு பேர் நாடுகளா இருந்துச்சு. இது தொண்டை நாடு. தொண்டை நாடு. தொண்டை நாட்டுல நீங்க இருக்கீங்க. கதைக்கு அப்பாற்பட்ட இந்த பகுதி ஆமா. என்ன நாடு? பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நாட்டுல மிகப்பெரிய ஒரு விழான்னா அது என்ன? திருவிழா. தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு திருவிழான்னா என்னது? சித்திரை திருவிழா. மதுரை. சொல்லுங்க. மதுரை சித்திரை திருவிழா யாருக்கு நடக்கிறது? மதுரைக்காரர்கள். கள்ளழகருக்கு. இது எப்படி இது மாதிரி பேசி பழகு. மதுரையில் உள்ளவங்களுக்குன்னா வேற ஆளுகளுக்கு கிடையாது அந்த திருவிழா. வரையாத விருந்தாளி தானே போறா. மதுரை உள்ளவங்க திருவிழா தானே. இப்ப பிடானந்த திருவிழாவில் வந்து முக்கிய திரு எல்லாமே அவங்க தானே. நாங்க எல்லாரும் விருந்தாளி தானே வந்து கை தட்டலாம். முக்கியமானவங்க கூட்டணாலதான் வெளியில உள்ளவங்க திருவிழா இல்லையா? அவங்களுக்கு நாடகம் இல்லையா? பேசியா. அப்புறம் நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா வேற மாதிரியே பேசிட்டு ஐயா ஒரே விஷயம். நீங்க எந்த ஊருங்க? சொந்த ஊரு? உங்க ஊர்ல ஒரு கருப்பசாமிக்கு ஒரு திருவிழா வைக்கிறீங்கன்னா வைக்கிறேன். உங்களுக்கு தான் அடுத்த ஒரு கார வந்து உங்க குழந்தை வீட்டுலாம் பேத்து விட்டு அவங்க உட்காந்துருவாங்களா? என்ன அதிசயம் புலா கப்பல் அவங்களுக்கு மட்டும் திருவிழா பக்கத்துல இருந்து வர்றவங்களுக்கு நம்மளா விருந்தாளி. நாங்களெல்லாம் ஒரு சொந்தக்காரங்க. அந்த கிராமத்தாரர். அவளை முடிஞ்சு என்ன முடிஞ்சு என்ன முடிஞ்சு உள்ளூர் பாக்குற மாதிரி தான் வெளியூர்காரங்க நாடகம் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் நாடகம் திருவிழா தான். நான் கோவப்பட்டேன்னா எனக்கு 5-6 வக்கீல் இருக்காங்க எடுத்து போறாங்க. நீ வந்து மேல வாசி கோவப்பட்டு வக்கீல் வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் எனக்கு வேற மாதிரி கதை சொல்லணும். பேசிக்க எந்த விஷயத்தையுமே எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சு பேசிக்க. யாருக்கு? கள்ளழகருக்கு திருவிழா நடந்தது. பாருங்க, திருவிழாவுக்கு இங்க இருந்து மதுரை மீனாட்சிக்கு திருமணம் நடக்கணும். அந்த திருமண விழாவுக்கு மாலை எடுத்து அண்ணன் மாலை எடுத்து கொடுத்தாக்க திருமணத்துக்கு சம்மதிப்பெண் ஏங்கினா மீனாட்சி. ஆமா. அழகர் போனாரா? போனார். எங்க போனாரு? போயிட்டாரு. போனாருன்னா போனாரு. பாருங்க, தண்ணியை பார்ப்பதற்காக போனாரு. அவர் போன நேரத்துல ஒரு வேலைக்காக ஆத்துல இறங்கினார். அவர் என்ன வேலைக்காக ஆத்துல இறங்கினார் விஷயத்த நீங்க சொன்னீங்கன்னா நான் கேட்கறதுக்கு நான் மட்டும் இல்ல மக்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு வேலையா ஆத்துல இறங்கினார் அவர். இரியா சொல்ல முடியா? ஒரு வேலையா இருந்தாலும் இந்த நிமிந்தால தண்ணியை கொண்டு போனாரு. சித்திரை திருவிழா. ஏன் சித்திரை திருவிழா? சித்திரை இலை திருவிழா. சித்திரை திருவிழா. சித்திரை இலை திருவிழா வருகிறது. கள்ளழகர் இழந்து அருள்பால் இருக்கிறார். மீனாட்சி போன் அடிக்குது அண்ணனுக்கு. அப்ப போன் இல்லை. போனுக்கு விளக்கம் சொல்லுவேன். போ அண்ணனத்தை அண்ணன் சொல்லுச்சு. அதான் போன். தகவல் கொடுக்குறாங்க. அண்ணன் கள்ளழகர் வந்தத மாலை எடுத்து கொடுத்தாத்தான் திருப்பூட்ட சம்மதி பண்ணு சொல்லுகிறான் மீனாட்சி. அப்ப அண்ணன் அங்கிருந்து வரும்போது பெட்ரோல் இல்லை. விளக்கம் சொல்லுவியா? பெத்த பிள்ளைகளாக கூட்டம் நெரிசலிலே ரோல் இல்லை, பெட்ரோல் இல்லை. இருக்கிற 50 பேர்த்தையும் லூஸ் ஆக்காம போக மாட்டான். 21 வருஷம் பருப்பு ஓட்டம். அப்ப கள்ளழகர் வந்து பாக்குறாரு. சரியான கிரௌட். கீரைகளை கூட்டு வைத்து அன்னதானம் கொடுத்தான். கீரோடு எப்படா தம்பி? என் தம்பி வீடியோ எடுக்கிறேன். ஞானஸ்தான் வேற வந்திருக்கேன். வேணாலும் தண்ணி பிச்சிருவேன். அப்ப வரும்போது மனக்குளத்திலே இருக்கிறார் மீனாட்சி. அண்ணன் தான் மாலை எடுத்து கொடுக்கிறவங்கள எப்படி நீ திருமணம் செய்யலாம் என்று கோவித்துக் கொண்டு ஆத்துக்குள்ளே அழகர் இறங்குறார். ஏன் இறங்குறார்? எதுக்காக? காலை நினைச்சார் அழகர். அங்கே அன்னதானத்திலே போய் அழகர் கலந்து கொள்ளும் போது சாம்பார் வலி காலில் கொட்டிடுச்சு. அலசருக்காகத்தான் ஆத்திரே அழகர் இறங்குறார். உண்மையான புராணம் இதே. சரியா சொன்னாரா?
சாம்பார் வழி காலில் விழுந்துச்சு, அதனால கழுவுறதுக்கு இறங்கினாரா தெரியல. கல்யாணத்தையே போகல, அவங்க சாப்பாடு ஓடுச்சு. சரி, ஏலே அங்க போனோம் இருடா, தாலி கட்டிட்டாலும் கட்டலையான கல்யாண மண்டபத்துல போனா தானடா ஆளுக்கு தெரியும். அழகர் அங்க போயிட்டாரு, கூட்டம் நெரிசல அண்ணன் நடந்துட்டு இருக்கு, பாக்குறாரு, மனக்கோலத்தோட மீனாட்சி நிக்கிறா. கோபத்துல வரும்போது இப்படி திரும்பினவரு சாம்பார் வழியை ஊத்தனவே கொட்டி விட்டேன். ஆத்துக்குள்ள ஏன் இறங்கலாம்னு கேட்டார். ஏழையாக இருந்தது அந்த வேலை. உனக்கு தெரியுமா? ஒருத்தர் கோபமா பேசுறான்னா அவனுக்கு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். அது தெரிஞ்சு பழக போகல. 5 மணி நேரம் பேசுவேன், எல்லாம் நம்புற மாதிரியே பேசுவேன். மன்னிக்கிறேன். அறிவாளி அண்ணே, நீ கூட பிறந்தவன், அவனுக்கு தன்மானம் இருக்கு. மன்னிப்பு கேட்டே நான் முக்காலி கிளம்பினதே அவனுக்கு மன்னிப்பு கேட்டே எதவா சொல்லுவாயா? கொஞ்ச நேரம் ஆத்துக்குள்ள ஏன் இறங்கினார்? ஆத்துக்குள்ள ஏன் இறங்கினார்? கேள்வி கேட்டானா என்ன நாளைக்கு இன்னொரு நட வை. ஆத்துக்குள்ள ஏன் இறங்கினாரு? ஆத்துக்குள்ள ஏன் இறங்கினாரு? இதைத்தான் அவர் கேட்டாரு. அது பேச்ச பேசாத. போடா, மூஞ்சிலையாவது முடிஞ்சா போடா. சரி, நீங்க வாங்க, சொல்லுங்க. ஆத்துக்குள்ள ஏன் இறங்கினார்? ஆத்துக்குள்ள ஆயி இருக்க இறங்கினார். நான் பரவாயில்லையாடா? கோபத்தோடு அழகர் ஆத்துக்குள்ள ஏன் இறங்குறார்? இருடா, நான் உண்மையை சொல்றேன். ஆத்துக்குள்ளே அழகர் ஏன் இறங்கினார் அப்படி என்றால், மீனாட்சி உள்ள கோபத்தை ஆத்துக்குள்ள இறங்குறார். கோபத்தை தணிப்பதற்காக நீர் பெருக்கெடுத்து வருகிறது வையா. அதனாலதான் சித்திர திருவிழா வருகின்ற பொழுது கள்ளழகருக்கு ஏன் எல்லாரும் தண்ணி பீச்சு எடுக்கிறார்கள் என்றால், கோபத்தில் வரக்கூடிய அழகரை மக்கள் அனைவரும் குளிர வைப்பதற்காகத்தான் தண்ணி பீச்சு எடுத்து அழகர் இறங்குறாங்க. சாம்பார் வழி சொன்னேன் போற மரியாதையா பேர்களுக்கு காசு எடுத்து போய் ஓடி மறைச்சு திருவிழானிட்ட உடனே கண்ட துண்டமா இப்ப கரெக்டா சொல்லிட்டே எங்க சொந்தக்காரவங்க கைதிட்டாங்க. அண்ணன் கேளுங்க. அதான்ப்பா கோபத்தை தணிப்பதற்காகத்தான் எல்லாம் தனி பிடிச்சி எடுத்து தோன்றான். பண்ண புரியுது. இதுக்கு பதில் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்களா? எங்க கருப்பே நின்று விளையாடு இந்த மைக்கில புட்டு அடிச்சான். பொறுமப்பா வந்தது யாருப்பா? ஆசாரம் தவறாம அவன் கட்டுகளுக்கு நல்வாக்கு சொல்லுப்பா. வந்தது முதல் நீ யாருப்பா? ஆதாரம் தவறல, தாவாரம் தவறலப்பா. நீ அடிப்படை பார்த்து சிரிக்கிற. வந்தது யாரு? வந்தது யாரு? வந்தது பிள்ளையாரு. சரி வாங்க, நீங்களா அதுக்கான பதில சொல்லுங்க. ஆத்துக்களை ஏன் இறங்கினாரு? அதற்கு ஒரு வேலையா இறங்கினாரு. என்ன காரணம் அவர் ஆத்துக்களை இறங்குறதுக்கான காரணம்? காலம் இல்லாத வாசி ஆத்துக்காரு. நான் சொல்லிட்டு நீ கிறிஸ்துட்டாளா போல. போனாரா? சரி, ஆத்துக்களை இறங்கல, போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அழகர் எடுத்து கொடுத்தாங்க மாலை எடுத்து கொடுத்தாங்க. அண்ணன் மாலை எடுத்து கொடுத்தாங்க. திருமணத்திற்கு சம்மதிப்பில் இன்று ஏமினால் வரல. திருமண நாளிகை கூடுது. தங்கையோட மீனாட்சியோட கண்ணெல்லாம் கலங்கிறது. அண்ணன் தாமதமாகதே வரலேன்னு. ஆனால் அங்கே மாலை எடுத்து கொடுத்து மணமாலை சூட்டப்பட்டது. வல்ல அழகர். ஆனா அண்ணன் மாதிரி ஒரு அழகர் இருந்தார். அழகர் அவர் யாரு?
அந்நிறுவத்தில் இங்க ஒரு ஆள் இருந்தா. யார் அந்த ஆள்? யாரு அந்த ஆள்? அங்க இருந்தவர் யார்? அழகர் வர்றதுக்கு முன்னாடி அங்க இருந்தவர் யார்? அதான் கேட்டா. அங்க இருந்தவர் யார்? சொக்கநாதர். அவர் ஏற்கனவே அங்கதான் இருக்காரு. சொக்கநாதரை மறு உருவம் எடுத்து அண்ணனை போன்ற காட்சி அளித்தார். அண்ணனாகவும் அவர் மாறினார், மனையாள் கலைஞரால் என்று அண்ணனும் அவரே கணவனும் அவரே மாறி மாலை எடுத்து கொடுத்தார். திருமணம் முடிந்தது நல்லபடியாக. யாருடைய? மீனாட்சி சொக்கநாதருடைய. மாறி மாறி மாலை எடுத்து கொடுத்ததுனாலதான் அந்த மாதிரி கிடையாது. மீனாட்சி என்னைக்கு மாறியானா பாருங்க, இன்னைக்கு பெரிய உலகத்திலே தமிழகத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு கோபுரம் அது எதை சொல்லுவான்? தஞ்சை பெரிய கோபுரம். தமிழகத்துக்கு சிறப்பு சேர்க்கணும் அப்படின்னா முன்மாதிரியா ஒரு கோபுரத்தை எடுத்து வச்சிருக்காங்க. சிவலிபுத்தூர்ல ஆண்டாள் கோபுரத்தை. என்ன காரணம்னா அந்த கோபுரத்துல எந்த ஒரு மதத்தை குறிப்பிடாது சிற்பங்கள் இருக்கிறதுனால தமிழகத்தோட முத்திரச்சின்னமா வச்சிருக்காங்க. ஆண்டாள் அந்த கோயில இருந்து 3 மாலை 3 கோயிலுக்கு போகுது. 3 மாலை எந்தெந்த கோயிலுக்கு அங்கிருந்து மாலை போகுது அப்படின்னு சொல்லுங்க. நல்ல கேள்வி. ஆண்டாள் கோவிலிருந்து இருக்கக்கூடிய திருச்சி ஆண்டாள் அங்கே திருச்சி ஸ்ரீரங்கம். இதுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு சம்பந்தம் இல்லடா. அனைத்து தெய்வமும் ஒண்ணும். எங்கிருந்து மாலை போகுது? எந்த கோயிலுக்கு? ஆண்டாள் திருச்சிங்கயே இருக்கா சொன்னேன். சொல்லியா? எல்லா சாமியும் ஒண்ணுதான். எத்தனை ஊர்ல நம்ம போறோம், ஏதாவது ஒரு சாமி இருந்தா எதுக்கு மனுஷன் கையெழுத்து கும்பிடுறேன்? எல்லா சாமியும் அருள் கிடைச்சாதே நம்ம நிம்மதியா வாழ முடியும். எந்த சாமியை கும்பிட்டாலும் பாட்டையும் கண்டுபிடிச்ச குலசாமியை மறக்கூடாது. காசு கொடுக்க மாட்டாங்க. எந்த கோயிலுக்கு மாலை போகுது அப்படின்னு சொல்லுங்க. அதான் 3 மாலை போகுது. எந்தெந்த கோயிலுக்கு போகுதுன்னு கேட்டேன். எங்க இருந்து? துபாயில இருந்தா? மதுரை மார்க்கெட்ல இருந்து, பூ மார்க்கெட்ல இருந்துடா. சிவலிபுத்தூர் ஆண்டாள். சிவலிபுத்தூர் ஆண்டாள் கோவில இருந்து என்ன சிறப்பு? ஆண்டாள் கோயிலுக்கு அங்க என்ன சிறப்பு? பால்கோவா. சொன்னால கோபுரம் சிறப்பு. தமிழ்நாட்டோட உத்திரச்சின்னமா இருக்கிறது அந்த கோபுரம். எம்மதம் சம்மதம்ங்கறனால சிவலிபுத்தூருக்கு 3 ஊர்களில் இருந்து மாலை போகிறது தினசரி. சிவலிபுத்தூர்ல இருந்து 3 கோயில்களுக்கு மாலை போகுது. அதே எந்தெந்த கோயிலுக்கு? முத போற கோயில் கோயில், இரண்டாவது போகிற மாலை 2வது கோயில், 3வது போகக்கூடிய மாலை 3வது கோயில். ஆக மொத்தம் 3 மாலையும் 3 ஊருக்கு போகும். இந்த மாலை முதல்ல எங்கிருந்து வருதுன்னா பூச்செடி, அதுக்கப்புறம் பூக்கடை, அதுக்கப்புறம் இங்க இருந்த முக்கியஸ்தர் போய் வாங்குறாங்க. 3 மாலையும் நீங்க சொன்னீங்க 3 மாலை இங்க இருந்து 3 ஊருக்கு போகுது. அந்த மாலை கதம்பமா, ரோசாப்பா, மல்லிகைப்பா, அதை சொல்லுங்க, நான் சொல்றேன். மணி வாடா. டேய் ஏன் சாமி உங்கள்ட்ட நான் பேசல. ஏன் பயமா இருக்கா? ஏய் வாடா, பண்றாங்கடா நீங்க. ஏன் எங்களை பார்த்து பயப்படுறீங்க? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஏதாவது பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டதுமே தம்பி சரியா சொன்னானே. சரியா சொன்னேன்னு சொன்னீங்க. என்ன மாலை கேட்டாரு? அந்த மாலை என்ன மாலை நீங்க பார்க்க? அவன் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ரோசக்கார பையன் எந்த சூப்பர் கை பிடிக்கிறாங்க. என்னடா மொத்தம் 3 மாலை இந்த கோயில் இருந்து போகுது. இப்ப சொல்றேன். முத போகக்கூடிய மாலை கிழக்க, 2வது மேற்க, 3வது தெற்க, கடைசியில வடக்க போறது சாம்பிராணி. அவனை பத்தி அவன் ஒரு இதுக்கு இல்ல. அப்புறம் அவனை வேலை போல அவர் மாலை பத்தி பேசுறாரு. நீ ஏன் சாம்பிராணி?
சாமி கூட ஜாம்பராணி தேவையில்லை என்ன ப்ரோ? நீங்க கேள்வி கேட்டதுக்கு இந்த பழத்தை உங்களுக்கு அன்பளிப்பா தரேன். இந்த கேள்விக்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அருமை ஆமா காவலாளி அவர்களுக்கு நன்றி இழந்த வணக்கம். ஆனாலும் நீ உன்னை நம்ப முடியாது. இது நல்ல காசா இல்ல கள்ள காசான்னு நான் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். உன்னை நம்ப முடியாது. இல்ல இல்ல உண்மையிலே இது கிசு கேட்டல நல்ல காசை போய் தருவேன் நான் என்ன சாமி தெரியல உனக்கு தெரியாது. நல்ல காசை பரிசோதனை பண்ணி இங்க சாமி அதை கொடுக்க நான் பார்த்துட்டேன். பாத்தியா கள்ள நோட்டுங்க, கள்ள நோட்டு எனக்கு தெரியும். இல்ல 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 கள்ள நோட்டுங்கிறேன், அப்புறம் நல்ல நோட்டு நீ எப்படி சொல்ற? சாமி இங்க கொடுங்க, நான் முழுக்க வாங்கி போறேன். அதை சொல்லவே முடியாது உங்களால. அது கள்ள நோட்டு. நல்ல நோட்டு கள்ள நோட்டு கொடுத்துட்டு அப்புறம் என்ன? அது ஒரு அன்பளிப்பு கொடுத்தா ஒரு நல்ல காசா கொடுக்கணும். கள்ள நோட்டை கொடுக்குறேன், ஒரு அன்பளிப்பு கொடுக்குறான். இன்கம் டாக்ஸ் அதிகாரி நல்ல நோட்டு ஏய் கள்ள நோட்டுங்கிறேன், அப்புறம் நல்ல நோட்டுனா எப்படி சொல்ல முடியும்? உன்னால எதுவும் சொல்ல முடியுமா? நான் பரிசோதனை பண்ண பிறகு இப்ப நீங்க எத்தனை தட்டு தட்டினீங்கல்ல, அது கள்ள நோட்டுன்னா அந்த கண்ணாடி உடைஞ்சிருக்கும். நீங்க அத்தனை தட்டு தட்டிங்க கண்ணாடி உடையாம இருக்கு. நீ முகரையிலே முடிக்காத. போகும்போது உன்னை இடவுல எரிச்சிருவேன். கண்ணே கண்ணே கூப்பிட்டீங்களா சாமி? சாமி சாமிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டா ஒண்ணும் கேட்காம மூடு. குடப்பிறந்திட்ட எப்பினவி குட்டிக்கிளி போல வந்தோமட அண்ணா ஒரு நாளும் தெரியாத எந்த நன்னா பாண்டியரே இன்னும் இருந்தோமடா ரெண்டு பேரும் எந்த அண்ணன் தம்பி மடுவில் வச்சாங்க. பார்த்தா போந்தா என்னதா கிருமி தடவலாமே சாமி வந்திருக்கா. சாமி வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கா? உங்க தம்பிக்கு வந்திருக்கா? சாமி வந்திருக்கா. சாமியை கூப்பிடுங்க. சாமிக்கு முதல்ல வணக்கம் வைக்கிறேன். சுவாமி வணக்கம். தேங்காய் வளர்க்குறேன் ஜாமியா ஜாமி வளர்க்குறேன் மாதிரி இருக்கேன். இவர்தான் ஜாமி. இவங்கதான் சாமி. மாலை கண்ணு உள்ளவளா இல்ல காவி கட்டி இருக்காரா, அதனால அவர்தான் சாமின்னு. அவருக்கு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அருமையான வரவேற்பு, ஆடிப்பாடி வரவேற்பு, தமிழ் பண்பு. அடுத்தபடியாக உங்கள் தங்கச்சி வாருங்களே. தங்கச்சி தட்டி பார்த்தேன் குட்டாங்குச்சி காதல் வந்தது பாட்டு தூக்கி வளர்த்த தங்கச்சி தூக்கி ஒரு பாட்டால சொல்லி அழைச்சே நான் பறக்க முழுச்சே Bye.
அப்ப நீங்க யாரு? அவன் என்ன அண்ணன் தங்கச்சின்னு சொல்ல முடியாது. அண்ணே, அதுக்காக எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு தங்கச்சின்னு சொல்லக்கூடாது. நீங்க தங்கச்சின்னு சொல்லணும். அண்ணன் எங்க ஆத்தாவும் கூட வந்து கொண்டு வந்து வச்சு அண்ணே, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா எங்க அண்ணன் போய் சொல்லி விடுவேன். சின்ன பிள்ளைல சொன்ன பேரும் சொல்ல முடியாது. பால் சூப்பரா இருக்கு. தங்கச்சி போய் சூப்பரா இருக்குன்னு சொல்லியா? சூப்பரா தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. தங்கச்சியை பார்த்து அப்படி சொல்லக்கூடாதுங்க. நான் வந்து உங்களுக்கு தங்கச்சி வேணும். தங்கச்சிதான் வேணும். சாமி வந்திருக்கா? எந்த சாமி? கந்தசாமி. கந்தசாமி இங்க எதுக்கு வந்தாரு? அவர் இல்ல, கந்தசாமி நல்லா இருக்காரு அவரு? எத்தனை பார்த்தவங்க யார் நல்லா இருக்க முடியும்? கிறுக்கு பிடிச்சிட்டே அலையணும். வந்தாரை வரவேற்பது, வந்தாரை வரவேற்பது. சொல்லு. தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்பு.